வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது திரு கல்கி அவர்கள் எழுதிய கள்வனின் காதலி பகுதி 6, இடிந்த கோட்டை. கொள்ளிடத்து லயன்கரை சாலை இருபுறத்திலும் செழிப்பான புளிய மரங்கள் வானை அளாவி வளர்ந்து கிளைகள் ஒன்றோடொன்று அடர்த்தியாய் பின்னி கொட்டாரப்பந்தல் போட்டது போல் நிழல் தந்து கொண்டிருந்தன. சாலையின் ஒரு புறத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வயல்களும் வாய்க்கால்களுமான மருதநில காட்சி. சில வயல்களில் உழவர்கள் உழுது கொண்டிருந்தார்கள். வேறு சில வயல்களில் பயிர் நட்டாகி கொண்டிருந்தது. வேறு சில வயல்களில் பயிர் வளர்ந்து பசேல் என்றிருந்தது. இடையிடையே குளிர்ந்த தென்னந்தோப்புகள். ரமணீயமான அந்த சாலையில் உச்சி வேளையில் ஒரு கட்டை வண்டி மெதுவாய் போய்கொண்டிருந்தது. அதில் குடும்பத்துக்கு அவசியமான தட்டுமுட்டு சாமான்கள் ஏற்றப்பட்டிருந்தன. பின்னால் காலை தொங்க போட்டுக்கொண்டு அபிராமி உட்கார்ந்திருந்தாள். அந்த வேளையில் அந்த குளிர்ந்த சாலையில் பிரயாணம் செய்வதே ஒரு ஆனந்தம். அதிலும் குழந்தை உள்ளத்தின் குதூகலத்துக்கு கேட்கவும் வேண்டுமோ? அபிராமி ராதே கிருஷ்ண போல முகசே என்ற ஹிந்துஸ்தானி பாட்டு மெட்டில் தானே இட்டு கட்டிய பாட்டு ஒன்றை வெகு ஜோராக பாடிக்கொண்டிருந்தாள். ஆலிலையின் மேல் துயிலுவான் ஆழிவண்ணன் என் அமுதனே, சாலையோரமே திரிவான் ஜாடையாகவே வருவான். அண்ணன் தங்கை 2 பேரும் குழந்தைகளாய் பட்டணத்தில் வளர்ந்த காலத்தில் அவர்களுக்கு பாட்டிலே பிரேமையும் பயிற்சியும் ஏற்பட்டிருந்தன. பின்னால் கிராமத்துக்கு வந்த பிறகு அபிராமிக்கு சங்கீத பயிற்சியை விருத்தி செய்து கொள்ள சௌகரியம் இல்லை என்றாலும் அங்கே இங்கே கேட்டும் கிராமபோன் பிளேட் மூலமும் ஏதாவது புதுசாய் பாட்டு கற்றுக்கொண்டுதான் இருந்தாள். சங்கீதத்தின் சக்திதான் எவ்வளவு அதிசயமானது! குதூகலத்தை அனுபவிப்பதற்கு எப்படி கானம் சிறந்த சாதனமாக இருக்கின்றதோ அதுபோலவே துக்கத்தில் ஆறுதல் பெறுவதற்கும் சங்கீதமே இணையற்ற சாதனமாயிருக்கிறது. வண்டிக்கு கொஞ்ச தூரத்துக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த முத்தையனும் பாடிக்கொண்டுதான் இருந்தான். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எட்டாத பேராசை கோட்டை கட்டி என்னும் வரிகளை அவனுடைய வாய் பாடிக்கொண்டிருந்தது. அவனது உள்ளத்திலோ ஒன்றின் மேல் ஒன்றாக எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி குமரிக் கொண்டிருந்தன. எந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் அவனுடைய உற்ற துணைவர்களைப் போல் அவ்வளவு தூரம் அவனுடைய அன்பை கவர்ந்திருந்தனவோ, அந்த ஊரினுடைய மண்ணை உதறிவிட்டு அவன் இப்போது போகிறான். அதை நினைத்த போது அவனுடைய கண்களில் ஜலம் துளித்தது. ஆனால் ஏதோ ஒரு வேலை என்று ஆகி இனிமேல் பிற்கால வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பதை எண்ணிய போது ஒருவாறு ஆறுதல் ஏற்பட்டது. ஆனால் அந்த பிற்கால வாழ்க்கையை பற்றி அவன் கட்டிய ஆகாய கோட்டையெல்லாம் என்ன ஆயிற்று? பொலவென்று உதிர்ந்து மண்ணோடு மண்ணாக அல்லவா போய்விட்டது. கல்யாணியின் வாழ்க்கையும் இவனுடைய வாழ்க்கையும் திட்டமாக பிரிக்கப்பட்டு போயின அல்லவா? இனிமேல் அவை ஒன்று சேர்வதை பற்றி நினைக்க வேண்டியதே இல்லை. இந்த எண்ணத்தை சகிக்க முடியாதவனாய் முத்தையன் விரைந்து நடந்து வண்டியின் முன்புறமாக வந்து வண்டிக்காரனை பார்த்து, சுப்பராயா, நான் கொஞ்சம் வண்டி ஓட்டுறேன், நீ இறங்கி நடந்து வரையா என்றான். வண்டிக்காரன் இறங்கியதும் தான் மூக்கணையில் உட்கார்ந்து மாடுகளை விரட்டென்று விரட்டினான். வண்டிக்காரனுக்கு திகில் உண்டாகிவிட்டது. அந்த சாலையோ ஆபத்தான சாலை. 2 பக்கமும் கிடுகிடு பள்ளம். ஒரு புறம் நதிப்படுகை, மற்றொரு புறம் வாய்க்கால். மாடு கொஞ்சம் இரண்டாலும் வண்டிக்கு ஆபத்துதான். இப்படிப்பட்ட நிலையில் இந்த முரட்டு பிள்ளையிடம் மூக்கணாங்கயிற்றை கொடுத்து விட்டோமே என்று கதி கலங்கினான் வண்டிக்காரன். ஐயா ஐயா, நிறுத்துங்கய்யா, கொஞ்சம் நிறுத்துங்க பிள்ளை, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று கூவிக்கொண்டே லொங்கு என்று ஓடி வந்தான். ஆனால் வண்டி இப்படி வேகமாக ஓடியதில் அபிராமியின் குதூகலம் அதிகமாயிற்று. பின்னால் சுப்பராயன் குடல் தெறிக்க ஓடி வருவதை பார்த்து அவள் கலகலவென்று சிரித்தாள். அப்படி சிரித்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு என்ன ஞாபகம் வந்ததோ என்னமோ தெரியாது. திடீரென்று அவளுடைய சிரிப்பு 10 மடங்கு அதிகமாயிற்று.
குலுங்க குலுங்க வயிறு வலிக்கும்படி சிரித்தாள். முத்தையன் திரும்பி அவளை பார்த்து, ஏ பைத்தியம், எதற்காக இப்படி சிரிக்கிறாய் என்றான். அண்ணா அண்ணா, சுப்பராயன் தொந்தியை பார்த்ததும் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. அதை நினைத்தால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை அண்ணா என்றாள் அபிராமி. போதும் போதும், பல்லை சுளுக்கிக் கொள்ளப் போகிறது. அது என்னவென்று சொல்லிவிடு என்றான் முத்தையன். சொல்லிவிடட்டுமா? கல்யாணி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் பாரு, அவருக்கு பெரிய தொந்தி போட்டிருக்குமாம். இன்னைக்கு தானே கல்யாணம் அண்ணா, இத்தனை நேரம் தாலி கட்டி ஆகிக் கொண்டிருக்கும் என்றாள். அடுத்த நிமிஷத்தில் சம்பவங்கள் வெகு துரிதமாக நடந்தன. முத்தையனுடைய மனக்காட்சியிலே 50 வயது கிழவர் ஒருவர் கல்யாணியின் கழுத்தில் தாலியை கட்டி கொண்டிருந்தார். அக்காட்சி அவனை வெறிகொள்ளச் செய்தது. கையில் இருந்த தார்கழியினால் சுளீர் சுளீர் என்று மாடுகளை 2 அடியடித்தான். அடுத்த கணத்தில் தாலி கட்டுவதை தடுக்க எத்தனித்தவன் போல் மூக்கணையில் இருந்து குதித்தான். வண்டிக்கார சுப்பராயன், ஐயோ குடியை கெடுத்தீங்களே என்று கூச்சல் போட்டான். அபிராமிக்கு வானம் இடிந்து திடீரென்று தன் தலையில் விழுந்து விட்டது போல் தோன்றிற்று. வண்டி குடை சாய்ந்தது. அன்பர்களே, இத்துடன் இந்த பகுதி முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.